பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். காயத்ரி, இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? இல்ல சார், உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும்ல, அதுக்காக தான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு பரிமாறணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ கிளம்பு. நான் டிரைவர் விட்டு தானே சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னேன். நீ எதுக்கு ஆபீஸ்க்குலாம் வந்த? இல்ல சார், நீங்களே ஃபோன் பண்ணதும் என்னதான் வர சொன்னதா நினைச்சு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். வந்ததும் வந்துட்டேன். நீங்களா ஒவ்வொன்னையா எடுத்து வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு இப்போ வீட்ல ஒன்னும் வேலை இல்ல சார். அதனால சாப்பாடு எடுத்துட்டு வரப்பவே எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வந்தேன். நானே என் கையால உங்களுக்கு பரிமாறேன் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒருத்தவங்க சாப்பிடறப்போ இன்னொருத்தவங்க பார்த்து பார்த்து பரிமாறினாதான் சாப்பிடறவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதனாலதான் என் கையாலே உங்களுக்கு பரிமாறேன்னு சொல்றேன். ப்ளீஸ் சார். என்னமோ சொல்ற. சரி வா. ஐயா, என்ன சார் தட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் வேண்டாம் சார். நான் உங்களுக்காக தலைவாழை இலையை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல சாப்பிடுங்க. இதுதான் உடம்புக்கு நல்லது. சாப்பிடுங்க சார். மன்னிச்சிருங்க சார். முன்ன பின்ன எனக்கு ஆபீஸ்க்கு வந்தெல்லாம் பழக்கம் இல்ல. அதான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேரா மீட்டிங் ஹாலுக்குள்ள வந்துட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார். சரி, அதை விடு. நானும் ஏதோ அப்ப இருந்த டென்ஷன்ல உன்னை திட்டேன். நீ டிரைவர் கிட்ட கொடுத்திருந்தேன்னா அவர் டைனிங் டேபிள்ல வச்சிருப்பாரு. நானும் வந்து சாப்பிட்டிருப்பேன். நீயும் என்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அதனாலதான் நான் சொன்னேன். தேவையில்லாம நீ தான் சிரமம் எடுத்துக்கிட்ட. சார், உங்களுக்கு சாப்பாடு பரிமாறதுல எனக்கு என்ன சார் சிரமம்? உங்களுக்கு பக்கத்துல இருந்து பரிமாறதுதான் என் சந்தோஷமே. போதும் 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 போதும். சார், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க. ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல, என் அம்மாவும் இப்படித்தான் எனக்கு அக்கறையா பரிமாறிக்கிட்டே நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நீயும் சொல்ற.